பிக் பாஸ்ல இந்த சீசன்ல சாக்ரிஃபைஸ் டாஸ்க் இப்போ வரைக்கும் நடக்காதது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக் ஏற்படுத்தியிருக்கு. சாக்ரிஃபைஸ் டாஸ்க் நடக்காததுனால என்னென்ன விஷயங்கள் மாறியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9 கிட்டத்தட்ட எண்டிங்க்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 நாட்கள் போணுச்சு அப்படின்னா யார் இந்த சீசனோட வின்னர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஒரு சீசன்ல கார் டாஸ்க்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வரும்போதே கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் டாஸ்க் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஒரு சீசன்ல சாக்ரிஃபைஸ் டாஸ்க் இல்ல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சாக்ரிஃபைஸ் டாஸ்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்காக இன்னொருத்தவங்க வந்து முடிய கலர் பண்ணிக்கிறது, இல்ல மொட்டை அடிக்கிறது, இல்ல மீசை எடுக்கிறது, அப்படி இல்லைனா டேட்டூ குத்திக்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எமோஷனலி அண்ட் மென்டலி பிக் பாஸ் வந்து சோதிப்பாரு. இதற்கு முன்னாடி நிறைய சீசன்கள்ல இந்த டாஸ்க்கை நீங்க பார்த்துருப்பீங்க. அது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே நேரம் யார் யார் எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவும். அண்ட் அந்த வகையில் இந்த சீசன்ல சாக்ரிஃபைஸ் டாஸ்க் வச்சிருந்தாங்க அப்படின்னா, விக்ரம் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் ரொம்ப சென்சிபிள், நான் வந்து அவங்களுக்காக இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன்னு சொல்றாரு இல்லையா? அவரோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சபரி வந்து நான் எல்லாத்துக்குமே எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஒருவேளை அவர மொட்டைலாம் போட சொல்லியிருந்தா போட்டிருப்பாரா, மாட்டாரா? ஏன்னா அவர் முடி நெறைய வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால பிக் பாஸ் அப்படி சோதிச்சிருப்பாங்க. அத பண்ணுவாரா, மாட்டாரான்னு தெரிஞ்சிருக்கும். அரோராவ கலர் அடிக்க சொல்லியிருக்கலாம். இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த டாஸ்க்ல நடந்திருக்கும். ஸோ ஃபினாலேல இருக்கக்கூடிய இந்த 4 பேரோட ட்ரூ கேரக்டர் என்ன? அவங்க யாருக்கு என்ன பண்ணுவாங்க? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். அதன் மூலியமா இந்த சீசன்ல யாரு டைட்டில் வின் பண்ணுவா? அப்படிங்கிறதையும் நம்ம ஓரளவு கெஸ் பண்ணுவோம். ஆனா இந்த ஒரு சீசன்ல அத டோட்டலி மறந்துட்டாங்களான்னு தெரியல. இல்ல இவங்களுக்கு ஏன் அப்படிங்கிற மாரி நெனச்சிட்டாங்களான்னு தெரியல. பட் அந்த ஒரு சாக்ரிஃபைஸ் டாஸ்க்க அவங்க ஒத்தி வச்சிருக்காங்க. இதன் மூலியமா இந்த ஒரு விஷயங்கள் இல்லாம எப்படி உங்களோட கேரக்டர் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் குழம்பி போயிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சீசன்ல சாக்ரிஃபைஸ் டாஸ்க் மட்டும் வச்சிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படிங்கிற மாரி தான் நான் நெனைக்கிறேன். பட் ஏன் அவங்க அத மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு கேள்வியாவே இருக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நெனைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, கானா வினோத் அவர்கள் மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. உள்ள வந்தவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு குடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அந்த இடத்துக்கிட்ட அரோரா அவர்கள் வந்து ரொம்ப எமோஷனலா அவர்கிட்ட பேசியிருந்தாங்க. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து டக்குன்னு அந்த பணத்த எடுத்திருக்கணும். எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு நீங்க எடுத்துட்டீங்க. உங்கள வெளிய அனுப்பி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா கானா வினோத்திட்ட பேசியிருந்தாங்க. அண்ட் அப்பயுமே கானா வினோத் ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து நீ எடுக்கணும், நான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அந்த 18,00,000 பார்த்த உடனேயே நம்ம குடும்பத்தோட நினைவு வந்துச்சு. என் குழந்தைகளோட நினைவு வந்துச்சு. அவங்களோட படிப்பு செலவு, என் வீட்டு செலவு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த பணம் கரெக்ட்டா இருக்கும். நியாயமானதா இருக்கும்னு நெனச்சேன். அதான் நான் எடுத்தேன். நீ எந்த விதத்திலயும் காரணம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீ அழுவுறதெல்லாம் 18,00,000 போச்சேன்னு தான் அழுவுற போல அப்படிங்கிற மாரி ஃபன்னா பேசியிருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் வினோத் அவர்களோட இந்த ஒரு ஆன்சர் ரொம்ப கிளியரா இருக்கு. இத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.